முக்குடற்பள்ளு பாடலும் பொருளும். பாடல் எண் 51 முதல் 55 வரை. சித்ரா நதி. குற்றால திரிகூட மால் வரை உற்றே மேகம் பொழிந்த நீர் கூட பொருணை நாடி திரு முக்கூடற் பதியை வலங்கொண்டே வற்றா மடுவிற் பறவை குறவை வாளை கோளை தேளிமீன் மைந்தி உளுவை ஐந்தி கூனி மணலி ஆரல் ஓராமீன் பற்றா ஐரை கெண்டை கெளிறு பருவராலும் அணையிலே பாய காலிற் பாய குளத்திற் பாய வயலிற் பாயவே சிற்றார் என்பது பெற்றாலும் ஒரு சிறியவர் மன பெருமை போல் சித்ரா நன்னதி பெருகிவாரே சித்திரம் பாரும் பள்ளீரே. இதனுடைய பொருள், குற்றாலத்தை தன்னிடத்தில் கொண்ட பெரிய மலையான திரிகூடமலையின் சிகரங்களில் தங்கிய மேகங்கள் பொழிந்த மழைநீர் அங்கிருந்து பெருக்கெடுத்து ஒன்று சேர்ந்து தாமிரபரணி நதியை நாடி அழகர் கோயில் கொண்டிருக்கும் முக்கூடலை வலமாக கொண்டு வற்றாத குளங்களில் பாயும் நீர் வற்றாத குளங்களில் பறவை மீன் குறவை மீன் வாளை மீன் கோளை மீன் தேளி மீன் மைந்தி மீன் உளுவை மீன் ஐந்தி மீன் கூனி மீன் மணலி மீன் ஆரல் மீன் ஓரா மீன் கைகளால் பிடிக்க இயலாத ஐரை மீன் கெண்டை மீன் கெளுத்தி மீன் பெரிய வரால் மீன் ஆகியன புது வெள்ளத்திலிருந்து எதிராக துள்ளி அணையில் குதிக்க வாய்க்காலில் குதிக்க குளத்தில் குதிக்க வயல்களில் குதிக்க சிற்றாறு என்று பெயர் பெற்றாலும் வாமன அவதாரமெடுத்த திருமாலின் பெருமை போன்றது நல்ல நதியாகிய சித்ரா நதி பெருகி வரும் அழகை பள்ளியர்களே பாருங்கள். பாடல் எண் 52. பண்ணைக்காரன் வரவு. ஆறு பரந்தப்பாலு மண் நிலத்தார் இந்நிலத்திற் பேருடனே மற்ற நிலை பேரும் பெற நினைந்தே ஏறு புனல் கண்டதற்பின் எம்பெருமான் முக்கூடல் வீறுதரும் பண்ணை விசாரிப்பான் வந்தானே. இதனுடைய பொருள், ஆற்றில் வெள்ளம் பெருகிய பின் ஒரு நில மக்கள் மறுநில வளத்தை பெற முடியாமல் இருந்ததால் வருத்தம் கொண்டனர். வெள்ளப்பெருக்கு குறைந்தபின் ஒரு நில மக்கள் அந்நில பொருட்களோடு பிற நில பொருட்களையும் பெரும் பொருட்டு ஆற்றில் வெள்ளப்பெருக்கு குறைந்ததால் கடந்து சென்றனர். அப்போது முக்கூடல் நகரில் கோயில் கொண்டிருக்கும் முக்கூடலில் சிறந்த விளைவை உருவாக்கும் பண்ணை நிலவரங்களை விசாரிப்பவன் வந்தான். பாடல் எண் 53. பண்ணைக்காரன் வரவு. மாறு கண்ணும் பருத்தி பையின் கூரை வயிறும் கீரை மத்து போல் தலையும் சுரை வித்து போல் பல்லும் நீரு போல் வெளுத்த ஊளை யூறு நாசியும் தட்டி நெரித்த மாங்கொட்டை போல் ஈ அரித்த வாயும் தாறு மாறாய் மீசையில் அஞ்சாறு மயிரும் தூங்கற் சன்னை கிடாப்போல் நடையும் மொன்னை முகமும் வேறு கீறி ஒட்ட வைத்த ஏறு காதுமாய் நேமி வீரனார் முக்கூடற் பண்ணைக்காரனார் வந்தார். இதனுடைய பொருள், சீராய் அமையாத பார்வை கோணம் மாறிய கண்ணும் பருத்தி பஞ்சினை அடைத்து வைத்தது போன்ற வயிறும் கீரை கடையும் மத்தினை போன்று வலுவலு என்றிருக்கும் வழுக்கை தலையும் அவரையின் விதை போன்ற பல்லும் தண்ணீராய் நீர்த்து போன சளி வலியும் மூக்கும் நசுக்கப்பட்ட மாங்கொட்டையின் பக்கங்களில் வெளிப்பட்டு தோன்றும் மாம்பருப்பின் வெண்மை போல வாயின் கடை பகுதிகள் காணப்படவும் முறையாக முளைக்காமல் மீசையில் 5-6 மயிர்களும் சோம்பேறியான நன்கு தின்று கொழுத்த கிடாயினைப் போல நடையும் வடிவமற்ற முகமும் தனியாக வெட்டி ஒட்ட வைத்தது போன்ற காதும் கொண்டு சக்கராயுதம் தாங்கிய திருமாலின் ஊரான முக்கூடல் நகரில் இருந்து அழகரை வழிபடும் முக்கூடல் பண்ணைக்காரன் வந்தான். பாடல் எண் 54. மூத்த பள்ளி முகம் பார்த்து வார்த்தை சொல்வாராம் பெருமூச்சு கொண்டு இளைய பள்ளி பேச்சு கேட்பாராம் சாத்தி மகள் காத்தி தன்னை பேத்தி என்பாராம் மெல்ல சன்னையாய் களத்தில் வாடி பின்னை என்பாராம் வாய்த்த தடி கம்பை ஊன்றி சாய்த்து பார்ப்பாராம் ஊத்தை வாய்க்கு மெல்ல புகை குடிக்க தீக்கு போவாராம்
காத்திராத பள்ளன் பரமார்த்தி என்பாராம், குச்சிற்கண்ணை சாய்ப்பாராம் முக்கூடர் பண்ணைக்காரனார். இதனுடைய பொருள், அழகர் கோயில் கொண்டிருக்கும் முக்கூடல் பண்ணைக்காரர் மூத்த மனைவியான மூத்த பள்ளியின் முகம் பார்த்து சில சொற்களை பேசுவார். ஆனால் இளைய பள்ளி பேசுவதை பெருமூச்சு விட்டு கொண்டு கேட்டு கொண்டிருப்பார். சாத்தி என்னும் பள்ளியின் மகளான காத்தியை தன்னுடைய பேத்தி என்று முறை கொண்டாடுவார். பின்பு மெதுவாய் அவளை நோக்கி சைகை காட்டி அப்புறமாய் களத்து மேட்டிற்கு வா என்று கூறுவார். தன் கையில் வைத்திருக்கும் தடிக்கம்பை தரையில் ஊன்றி தலை சாய்த்து பார்ப்பார். தூய்மையற்ற வாய்க்கு புகைப்பிடிக்க தோன்றினால் புகையிலைக்கு நெருப்பு பற்ற வைக்க செல்வார். தன்னுடைய ஏவலுக்காக காத்திருக்காத பள்ளனை உலக அனுபவமற்றவன் என்று கூறுவார். வீட்டில் கண்மூடி துயில் கொள்வார். பாடல் எண் 55. மூத்த பள்ளி முறையிடுதல். எண்ணெயார் பூந்தையிலும் ஏற்ற குழல் மூத்த பள்ளி பண்ணையானோடு உரைத்தாள் பள்ளன் மனக் கள்ளமெல்லாம் வெண்ணையார் வாயினிசை வேயழகர் முக்கூடர் பெண்ணையார் கையேர் பிடிப்பாரே. இதனுடைய பொருள், எண்ணெயும் வாசனை திரவியமும் பூசிய கூந்தலை உடைய மூத்த பள்ளி பள்ளனின் மனதில் நிறைந்திருக்கும் பொய்களையெல்லாம் பண்ணைக்காரனிடம் எடுத்து கூறினாள். வெண்ணெய் உண்ட கண்ணன் அவ்வாயினால் குழலிசைத்து பெண்களின் மனதை கொள்ளை கொண்டது போல பள்ளனின் பகட்டுக்கு மயங்கி பெண்கள் அவனுடன் திரிகின்றார்கள். அந்த பெண்களின் வாழ்வு கெட்டுவிடாதா? அவர்களை யார் மணந்து கொள்வார்கள்? மணப்பார் யார் என்பது இந்த பாடலினுடைய பொருள். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.